அவன் ஒரு புது மாசத்தை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தீங்களா? இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களுக்கு இந்த அக்டோபர் மாசத்துல உங்களுக்கு முடிவு வராம இருந்திருக்கலாம். முடிவு வரலையே, முடிவு வரலையே, முடிவு வரலையே. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட என்ன பேசுகிறார் தெரியுமா? நீதிமொழியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துல 18வது வார்த்தையில் இப்படி சொல்லியிருக்கிறார்: நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. இந்த நவம்பர் மாசத்துல என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்க என்ன முடிவுகளை எதிர்பார்த்திருந்தீங்களோ அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட முடிவாக இருக்கும் தெரியுமா? உங்க நம்பிக்கைக்குரிய முடிவு. நீங்க என்ன காரியம் இப்படிப்பட்ட ஒரு முடிவு வேண்டும் என்று நீங்கள் விரும்பி இருக்கீங்களோ அந்த முடிவை தேவன் இந்த நவம்பர் மாதத்தை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே பாருங்க, ஆபிரகாம் சாராள் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. தேவதூதன் பேசின உடனே நம்மளை கர்த்தர் பிள்ளைத்தாச்சியா மாத்த போறாருன்னு. அதே போல கர்த்தர் 100 வயசுல ஒரு ஈசாக்கை கொடுத்தார். ஒரு முடிவு வரும், நிச்சயமா முடிவு வரும். நீங்க என்னென்ன சூழ்நிலைகள்ல நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி நீங்க விரும்புவது போலவே நல்ல ஒரு முடிவை தேவன் தருவார். அது ஒரு பண விஷயமா இருக்கலாம், அது பொருளாதார விஷயமா இருக்கலாம், அல்லது உங்க பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம், அல்லது உங்க வீட்டின் காரியமா இருக்கலாம், அல்லது உங்க சொந்தக்காரங்களுக்குரிய காரியமா இருக்கலாம், ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், ஒரு அலைன்ஸ் விஷயமா பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, ஏதோ ஒன்று இருக்கலாம். அல்லது இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் உங்க பர்சனலா சில விஷயங்கள், எனக்கு இப்படிப்பட்ட காரியம் நடக்கணும், இதுக்கு ஒரு முடிவு வரணும், இந்த காரியம் கோர்ட்டு கேஸ், இதுக்கு ஒரு முடிவு வரணும், இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல எனக்கு ஒரு முடிவு வேணும்னு நீங்க விரும்பி இருக்கீங்கல்ல, அதை தேவன் இந்த நவம்பர் மாசத்துல நிச்சயமா செய்து கொடுப்பார். அது எப்படி செய்து கொடுப்பார் தெரியுமா? உங்களுக்கு ஃபேவரா, நீங்க விரும்புனது போல. ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை, நீங்க எப்படி கர்த்தரை நம்பி, எப்படி எந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களோ அந்த நம்பிக்கையின் பேரிலே கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நீங்க விசுவாசத்தோட காத்துருங்க, உங்க நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்காக நின்று ஆமென் சில முடிவுகளை எடுக்கும் பொழுது அது உங்க மனதிற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில முடிவுகளை கொடுக்கும் பொழுது உங்க இருதயத்துக்கு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும். சில விஷயத்துல கர்த்தர் உங்க பாவ காரியத்திற்கு முடிவை கொடுப்பார். ஆமென். உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து நீங்க எப்படி நம்பிக்கொண்டிருக்கீங்களோ அதை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். விசுவாசத்தோட காத்திருங்கள், உங்க நம்பிக்கை வீண் போகவே போகாது. இத்தனை வருடம் காத்திருந்தது, இத்தனை மாதங்கள் காத்திருந்ததற்கு இன்றைக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் ஒரு பலனை கொடுப்பாராக. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய மாதமாக, முடிவை பெற்றுக்கொள்கிற நல்ல முடிவை பெற்றுக்கொள்கிற மாதமாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.